33ல 21 ஏக்கர் வந்து இப்ப ஏற்கனவே வந்து வச்சிருந்தாங்க. இல்லைங்க, நான் ஃபுல்ஸா கேளுங்க. 33 லட்சம் ஏக்கர் இப்ப வச்சிருக்கான். ஆனா 2013 டு இப்ப வரைக்கும் 21 லட்சம் ஏக்கர் வந்து அவன் வந்து உரிமை கொண்டாடுறான் அடிஷனலா. அந்த 33 லட்சம் ஏக்கர் இருக்குல்ல, அதுல 21 லட்சம் ஏக்கர் வந்து அவன் வந்து 2013 இருந்து இப்ப வரைக்கும் இது பண்றான். அப்போ 33ல 21 போச்சுன்னா பாக்கி 12 லட்சம் ஏக்கர் தான் அவனுக்கு முதல்ல இருந்தது. அததான் சொன்னேன் நான். 12ல இருந்து அதுல வந்து நிறைய எனிமி ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. அது நிறைய கான்ஃபிளிக்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இவன் முஷரப் இருக்கான் தெரியுமா, பாகிஸ்தானோட ஒரு நிமிஷம் இருங்க. பாகிஸ்தானோட பழைய பிரசிடென்ட்டு. அவன் வந்து ஆக்சுவலா அவன் வந்து டெல்லியில பிறந்தவன் தான், சரிங்களா. பார்ட்டிஷன் அப்போ அவன் ஃபேமிலி அங்கே மூவ் ஆயிடுச்சு. இதே அவனுக்கு வந்து சொத்து வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில இருக்கு, பாம்பேல இருக்கு. அவன் பணக்கார ஃபேமிலியிலேருந்து வந்தவனுக்கு தான், முஸ்லீம் ஃபேமிலி. அவன் பாகிஸ்தானுக்கு போனதுனாலேயே இவனுக்கு என்ன பண்ணானா, இது முஸ்லீம் தானே ஓன் பண்ணாரு, அதனால அதுவும் வக்ஃபுக்கு தான் வரும்னுலாம் கிளைம் வச்சானுங்க. ஆனால் அது என்ன கான்ஃப்ளிக்ட்ல வந்து மாட்டினானுங்கன்னா, இந்தியாவில் எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னு ஒன்று இருக்குது, சட்டம். அதாவது பார்ட்டிஷனுக்கு முன்னாடி அங்கே போனவனுங்க இங்கே சொத்து இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துக்கலாம், எடுத்து ஏலத்துக்கும் விட்டுக்கலாம், வாரிசு இல்லைனா, சரிங்களா. இது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, பாகிஸ்தான்ல இருந்து வந்த ஏகப்பட்ட ஹிந்துக்களோட சொத்தை பாகிஸ்தான் அப்படிதான் ஆக்குபை பண்ணிச்சு பாகிஸ்தான்ல. அதுக்கு ரிட்ரிபியூஷனாக தான் இந்தியன் வந்து இப்படி பண்ணிச்சதுனால அவ்வளோ சொத்துக்களை வந்து அதுலேருந்தே ரெக்கவர் பண்ணானுங்க. ஏன்னா அதெல்லாம் 100 ஏக்கரா 150 ஏக்கர் அந்த பார்டர் வில்லேஜஸ்ல வச்சிருந்தானுங்க. அவனுங்களும் ஜமீன்தாரா இருப்பானுங்களா முஸ்லீம்ஸ், அது எல்லாமே வந்து எடுத்து ஹிந்துஸு கொடுத்தாங்க. இந்த சைஃப் அலி கான்லும் அதே மாதிரி தான், 4000 கோடி பட்டோடி பேலஸ். ஆமா, அவனுங்களுக்கு எனிமி ப்ராப்பர்ட்டி கேஸ் இருக்கு. அதே மாதிரி இதுல இன்னொன்று இருக்கு. எப்படி அப்படின்னா, இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு முஸ்லீம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த வயசானவங்களெல்லாம் வந்து யூபியில் ஒரு ஸ்கேம் பண்ணுவானுங்க. அதாவது ஆதரவு இல்லாம இருக்கிறவங்க வந்து வயசானவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து கல்மா படிக்க வச்சு முஸ்லீமா கன்வெர்ட் பண்ணி அவங்க சொத்தை எடுத்துக்குவானுங்க. அவங்களுக்கு சுயநிலைவே இருக்கு. அதை கர்டைல் பண்றதுக்கு தான், நீ ஒரு முஸ்லீமா கன்வெர்ட் ஆனாலும் 5 வருஷமா நீ முஸ்லீமா இருந்தீங்கன்னா மட்டும்தான் உன் சொத்தை வந்து வக்ஃபு கிளைம் பண்ண முடியும். அதையும் கொண்டு வந்திருக்கானுங்க. இது நிறைய நடக்குது ஆக்சுவலா, ரொம்ப தத்ரூபமா பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? தமிழ் பையன் உங்களுக்கு புரிஞ்சுதா? இன்னும் வேணுமா? புரிஞ்சுது. நான் ஒரு 2 அதான் நாளைக்கு தமிழ் பையன் வீட்டையும் ஒரே நிமிஷம் மன்னா, ஒரே நிமிஷம் இருங்க. தமிழ் பையன் முடிச்சிட்டாருன்னா நீங்க தமிழ் பையன் தமிழ் பையன் புரிஞ்சுது. நான் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான், பெண்களுக்கு சொத்துரிமை என்ஷூர் பண்ணுது இந்த வக்ஃபோர்டு திருத்தம். கரெக்டா? இல்ல அப்படி கிடையாது. பெண்களுக்கு சொத்துரிமை வந்து அந்த ரெப்ரசன்டேஷனை கொடுக்குது. இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிக்ஸ்டு இது கிடையாது. 8ல அதாவது வந்து 8ல ஒரு பங்கு தாங்க முஸ்லீம் ஆஸ் பர் பசுலா போர்டு படி 8ல ஒரு பங்கு வந்து பெண்களுக்கு. இப்போ நான் வந்து ஒரு பையன், என் வீட்டுல வந்து நான் ஒரு பையன் இருக்கேன், எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, நாங்க 2 பேரும் இருக்கோம். எங்க அப்பாவுக்கு 1 கோடி சொத்து இருந்ததுன்னா 8 கோடி சொத்து இருந்ததுன்னா 1 கோடி சொத்து மட்டும்தான் அவளுக்கு. 7 கோடி சொத்து என்ன சேர்ந்தது எனக்கு. 8ல ஒரு பங்கு தான் பெண்களுக்கு. அவரு 2G சொன்னதை மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணினார். 2G எதுக்கு சொன்னாரு? புரிஞ்சுது. அது அந்த பையனோட ஷேரை வந்து வக்ஃபு போர்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த லா வந்ததுக்கு அப்புறம் வேற வாரிசு இல்லைன்னா அந்த முஸ்லீமுக்கு அது பொண்ணுக்கு தான் போகும், வக்ஃபு போர்டுக்கு தான் போகும். முதல்ல ஆக்சுவலா எடுத்துக்கணும்னா அவனுங்களே வந்து எடுத்துருவானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, திருச்சியில ஒரு வில்லேஜ்ல 1400 ஏக்கர், அதாவது வில்லேஜ் டவுன் ஒரு பஞ்சாயத்தையே கிளைம் பண்றானுங்க. அதெல்லாம் வக்ஃபு போர்டு எதுக்குடா அப்படின்னு கேட்டா, மதுரையில சுல்தான் இருந்துச்சுல்ல, அப்ப இருந்த ஒரு சுல்தான் வந்து இதெல்லாம் நிர்வகிச்சுக்கிட்டு இருந்தாரு, ஒரு முஸ்லீம் ஆளு. அதனால இது வந்து எங்களுக்கு சொந்தம். ஆனா என்ன காமெடினா, இஸ்லாம் தோன்றியே 1300 வருஷம் தான் ஆச்சு. அதே வில்லேஜ்ல 1300 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சிவன் கோயில் இருக்குது. எப்படிலாம் கிளைம் பண்றாங்க, இப்படிதான் கிளைம் பண்றது. இப்போ அந்த காசியில இருக்கிற கிருஷ்ண ஜென்மபூமி அங்க எல்லாமே கிளைம். அது ஒண்ணு. இப்ப இது எல்லா முஸ்லிம்ஸுக்கு போகுதா அப்படின்னு கேட்டா கிடையாது. நான் முதல்ல சொன்னேன்ல, அஷ்ரஃப் முஸ்லிம்ங்கிற மேல் ஜாதி முஸ்லிம்ஸுக்கு மட்டும்தான் இதுல அதிகமா எடுத்து யூஸ் பண்ணி ஜாலியாகிறானுங்க, அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு. அது போக போரா, அப்புறம் அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் கிடையாது. இப்ப அதையெல்லாம் பிரிச்சு தனியா போஹ்ராக்கு வக்ஃபு போர்டை உருவாக்குங்க, அதே மாதிரி சின்னிஷியாவுக்கு வக்ஃபு போர்டை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி அமர் பண்ணிருக்கானுங்க. தமிழ் பையன் வந்து கேட்டதுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப பேசிக்கா ஃபண்டமெண்டலா சொல்லலாம் அப்படின்னு ஒரு தோணுச்சு. வக்ஃபையும் நம்மளுடைய இந்து அறநிலையத்தையும் கம்பேர் பண்ணி அவர் கேட்டார். ரொம்ப நல்ல கேள்வி. இதை நல்லா ஃபண்டமெண்டலா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
இந்த ஸ்ட்ரக்சர் என்னன்றது புரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுடைய கோவிலுடைய வழிபாட்டு முறை, கோவில் நிர்வாக முறைன்றது ஒண்ணு இருக்கு. வக்ஃப்ன்றது பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஹதீத் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வழிமுறை. சரிங்களா? நீ இதை இப்படிதான் மேனேஜ் பண்ணணும். ஹவு யூ ஹேவ் டு மேனேஜ். இது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பிரின்சிபிள்ஸ் செட் ஆஃப் ட்ரஸ்ட்டுங்க. ரூல்ஸ். ஆக்சுவலா பேசிக்கலி வஃப்ங்கிறது ஒரு ட்ரஸ்ட். எனக்கு காங்கிரஸ் என்ன பண்ணிட்டானுங்கன்னா அவனுக்கு அன்லிமிட்டட் பவர் கொடுத்தானுங்க, முஸ்லிம்ஸ் ஓட்டு வரும்ட்டு. இல்ல அவ்வளவுதான். இப்ப இது எங்க ரொம்ப பெரிய இந்தியாவுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இது எங்க ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா, இது ஆக்சுவலா இந்த போர்டே இருக்கக்கூடாதுங்க. நம்மளுடைய இந்த தமிழ்நாட்டு போர்டே வந்து ஒரு நிமிஷங்க, ஒரே ஒரு நிமிஷம். யாருங்க பேசுறது குறுக்க? பெரிய யாரு அது அவர் பேசுறது? மன்னா பேசுறாரு. மன்னா பேசிட்டு இருக்காரு டூஜி. ஒரு நிமிஷம் ஓகே, விட்டீங்கன்னா அவர் பேசி முடிச்சிருவாரு. பேசி முடியும். அதான் கோவில் நிர்வாகம் அதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அந்த காலத்துல வந்து இது எல்லாத்துலயுமே இருக்கு. இப்போ ஒவ்வொரு செக்டர் நீங்க சைவத்திலயும் சரி, வைணவத்திலயும் சரி, மற்ற இதுலயும் சரி பாத்தீங்கன்னா கோவில் ஒழுங்குன்னு இருக்கும். இந்த கோவில் எப்படி நிர்வகிக்கணும், இன்னாரை வந்து தலையாரியா போடணும், இன்னார் வந்து தர்மகர்த்தாவா போடணும்னு ஒரு மெத்தட் இருக்கும். நமக்கு வந்து இந்த இந்து சமய அறநிலையத்துறைன்றது வந்ததுக்கு அப்புறம் இந்த மாடலே அவங்க கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஹூ இஸ் த டோன் அட் த டாப் அப்படின்ற கேள்வி, நீ சொல்றது நான் கேட்கணுமா, நான் சொல்றது நீ கேட்கணுமா? ஒரு கவர்னன்ஸ், ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்ரெடி வழித்தோன்றலாம் செஞ்சுட்டு இருக்கிற விஷயத்துக்கு ஒரு கவர்மெண்ட்டுன்னு உள்ள கொண்டு வந்து வச்சதுனாலதான் இப்போ நமக்கு இந்துக்களுடைய கோவிலுக்குலாம் இவ்வளவு பிரச்சனை. ஆனா வக்ஃபு பாத்தீங்கன்னா, வக்ஃபு ஜஸ்ட் ஒரு பேருக்கு தான் அது ஒரு ஆக்ட் மாதிரி வச்சிருக்காங்களே தவிர அது வந்து சட்டத்துக்குள்ள அது வரவே இல்லை. நிர்வாகத்துக்கும் சரி, அதை போய் கேள்வி கேட்கறதுக்கும் சரி யாருமே வந்து துணிவும் கிடையாது. அதுல பெருசா சட்டத்துல பெருசா ஒரு கிளாரிட்டியும் கிடையாது. அந்த அளவுக்கு கிளாரிட்டி இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இன்டைரக்ட்லி வக்ஃப் இஸ் கம்மிங் அண்டர் கவர்மெண்ட் கண்ட்ரோல் ஒன்லி நவ். So far வக்ஃப் was not in government control at all. Whereas Hindu temples are still under government controls. This is the only view. இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இல்ல இதுல ஒரே ஒரு சினாரி சின்ன கேள்வி. அப்போ உங்களோட இருக்கு, உங்களோட கால ஹிந்து இப்ப அறநிலைத்துறை வந்து அபாலிஷ் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் வந்து மக்கள்கிட்ட கொடுத்தணும் அப்படிங்கிற கால ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும் அல்லது அதாவது ரெண்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னாக்கா சட்டத்துக்கு கீழே நீங்க சில விஷயத்தை வச்சுட்டு தான் ஆகணும். நான் வந்து எப்படி சொல்லுவேன்னாக்கா, இது நீங்க வந்து ஸ்டேட் லெவல்ல கொண்டு போறதை விட சென்ட்ரல் லெவல்ல கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வக்ஃபுக்கு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் லெவல் அதிகாரம் இருக்கு. சென்ட்ரல்ல இப்ப பார்லிமெண்ட் வரைக்கும் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்து சமய அறநிலையத்துறை கொண்டு போய் நான் பார்லிமெண்ட் வச்சு பேச முடியுமா? பேசுறதுக்கு அங்க ஒண்ணும் கிடையாது. இங்கேயே நம்ம செக்ரட்டரியேட்லயே வச்சு முடிச்சு விட்டுருவாங்க. நான் என்ன சொல்றேன், இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல் வரும். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப புராதனமான கோயில்கள் 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடியான கோயில்கள்லாம் நிறைய இந்தியாவில் இருக்கு. அதுல ஒரு சிலர் தான் அந்த ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே கண்ட்ரோல்ல வருதே தவிர இன்னும் நிறைய கோயில்கள் வந்து ஏஎஸ்ஐ கண்ட்ரோல்லே வரல. நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னாக்கா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஹிந்து டெம்பிள்ஸ்க்குன்னு ஒரு கோடை கிரியேட் பண்ணி ஸ்டேட்டு கிட்ட இருக்க பவரை புடிங்க பண்ணணுங்கிறேன். நான் அது தேவை கிடையாது. இல்ல இதுல ஒரே ஒரு சினாரியோ தான், நான் வந்து அது மட்டும் தான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து வக்ஃப் போர்டுக்கு வந்து அந்த ஒரு பவர் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அவங்க வந்து இது அவங்களுடைய இடம், அவங்களுக்கு வரலாறு அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு இது இருக்குது அப்படின்றத அவங்க போய் கிளைம் பண்ணிக்கலான்ட்டு. இதே வந்து இந்துக்களுக்கு அந்த பவர் இருந்திருந்தா, இந்து அறநிலையத்துறைக்கோ ஏதோ ஒரு அமைப்புக்கு அந்த பவர் இருந்திருந்தா, இந்த நேரத்துக்கு காஷியோ மதுராவோ எல்லா ரெக்கார்டு இருக்கிறது. இவ்வளவு 30 வருஷமா நம்ம வந்து அயோத்தியா ராமர் கோயிலுக்கு நம்மளுக்கு ஏஎஸ்ஐ இந்த இடத்துல கோயில் இருந்தது அப்படின்னு நிரூபிச்சாலும் அவ்வளோ வருஷம் வந்து கோயில் இருங்க நான் முடிச்சிடறேன். 10 செகண்ட் நான் முடிச்சிடறேன். நம்ம வந்து நமக்கு உரிமையான ஆதாரத்தோட காமிச்ச ஒரு இடத்தையே 35 வருஷம் சுப்ரீம் லீகல் இது ஸ்க்ரூட்டினி போய் கடைசியில சுப்ரீம் கோர்ட்டு ரொம்ப எஃபர்ட் எடுத்து அதை பண்ண வேண்டியது இருந்தது. ஆனா அதெல்லாம் வந்து வக்ஃப் போர்டுன்றவன் என்ன பண்றான், சிம்பிளா கிளைம் பண்ணிட்டு போயிடுறான். புரியுதுங்களா? இதுதான் அதுல இருக்கிற பேசிக்கான ஒரு பெரிய விஷயம். கரெக்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வக்ஃப்ல வந்து இது வந்து எங்களுடைய இடம், இது வந்து எங்களுடைய ப்ராப்பர்ட்டின்னு ஒருத்தர் கிளைம் பண்றாரு. இப்போ இந்த அமெண்ட் பண்ணப்பட்ட ஆக்ட்லயும் வந்து அந்த கிளைம் நடக்குது அப்படின்னாக்கா, இந்துக்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது குஷன் இருக்கா? நானும் போய் இது என்னோட இடம்னு கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா, நீங்க இது எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒருங்கிணைந்த ஒரு சட்டம் ஒன்று வைக்கணும். ரிலீஜியஸ் என்டோமெண்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கணும். ஆக்சுவலி இங்க வந்து ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட், வக்ஃப் அப்படின்னு ஒவ்வொரு ரிலீஜனுக்கு ஒன்று இருக்க மாதிரி காமன் ரிலீஜியஸ் என்டோமெண்ட் வச்சுட்டு இருந்தாக்கா, இதுல வந்து இவன் கிளைம் பண்றான், அதுல அவன் கிளைம் பண்றான், இது யாருக்கு கொடுக்குறதுன்ற ஒரு கான்ஃபிளிக் கிரியேட் ஆகும். இப்போ நீங்க எல்லாம் சொன்னாங்க கோவில் இது வந்து அவங்க
ஆனா ஒண்ணு கோவில் ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் இருங்க. எல்லாத்தையும் கோயில்கிட்ட திருப்பிட்டு இருக்காங்க. இந்த பில்ல பத்தி பேசினா இதை மட்டும் சொல்லுங்க. இதை விட்டுட்டு ஆகாசத்துக்கு வானத்துக்கு இந்த பில் என்ன தப்பு பண்றாங்க சொல்லுங்க, அவ்வளவுதான். இந்த பில்லு என்ன பண்றாங்க, இது இப்போதைக்கு தேவையா, இது ஃபியூச்சர்ல வேற ஏதாவது பண்ணுவோமா, கோயில் நிலத்துல பண்ணுவோமா, அதெல்லாம் தெரியாது. அது அதுக்கு சம்பந்தமான கமிட்டி அமைக்கும் போது அதுக்கு பதில் தெரியும். ஆனா அநியாயம் நடக்குதான்னு கேட்டா நடக்குது. இந்து கோவில் சொத்துக்கள் வந்து முறையா பராமரிக்கப்படுவது கிடையாது. வரதுனால ஒரு நிமிஷம் தமிழ் பையன் மன்னா, அவங்க நீங்க பேசும்போது அவங்க அமைதியா இருக்கு பாரு, அவங்க பேசும்போது நீங்க அதை முழுசா வாங்கிட்டு தமிழ் பையன் இப்ப பேசுனதே இல்ல, அதுக்கு முன்னாடி மன்னா பேசினாரு, இப்ப தமிழ் பையன் பேசினாரு. அடிப்படையா என்னங்க சட்டம் இருக்கணும், எந்த சட்டமே லீகல் ப்ராசஸ்ல போகணுங்க. லீகல் இல்லாம அவன் காட்டு மிராண்டி மாதிரி கிளைம் பண்ணக்கூடாது. நீ சனாதன இந்துக்களுக்கு ஒரு அமைப்பு வச்சாலும் எதை கிளைம் பண்ணாலும் லீகலா கிளைம் பண்ணுங்க, கோர்ட்டு போங்க, ஆதாரத்தை காட்டுங்க, கிளைம் பண்ணுங்க. அந்த இதை தான் இங்க வந்து இப்போதைக்கு இந்த பில்லு புது அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்கு. நீங்க கலெக்டர் வந்து இது சர்வே பண்ணுவாரு, அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க கோர்ட்டுக்கு போங்க. கடைசி என்டிட்டி சுப்ரீம் கோர்ட். இது லீகலா தான் இப்போ எந்த ஒரு இடத்தையும் நீங்க கிளைம் பண்ணணும். ஒரு நிஜமா நடந்த சம்பவம் ஒன்று சொல்றேன். தஞ்சாவூர்ல ஒரு வயசானவர், அவங்களுக்கு யாரும் கிடையாது, பசங்க எல்லாம் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. மெயின் ஏரியால வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஒரு மாளிகை மாதிரி இடம், சரியா மெயின்டைன் பண்ணல, எல்லாம் பாழடைஞ்சு போச்சு. அங்கே வந்து ரூம்லாம் பெருசாக கிடையாது. யாராவது வாடகைக்கு கேட்டாங்கன்னாக்கா அந்த வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு ரூமே அவர் வாடகைக்கு விடுவார். அங்கே வந்து ஒரு இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து அங்கே வாடகைக்கு வந்தாங்க. ரொம்ப நாள் அங்கே இருந்தாங்க. இவர் பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது, அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அவரும் அவங்க கூட இருந்துட்டு ஒன்றுமா பழகிட்டு அவர் கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, இறந்ததுக்கப்புறம் இவங்க எல்லாம் சடங்கெல்லாம் செய்யணும்னு சொல்லி அவர் அந்த ப்ராப்பர்ட்டி யாரும் கிளைம் பண்ணவில்லைன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து அந்த பையன் வந்து போராடிக்கிட்டு இருக்காப்புல, எனக்கு வந்து லேண்ட் எங்கள் அப்பா லேண்ட் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, வக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. இந்த மாதிரி ப்ரிட்டெக்ஸ்ட்டை வந்து இந்த ஆக்டில் எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்றதே தெரியல. அதுதான் ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் தான் நம்ம பார்க்குறோம். ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க, லீகல் மெக்கானிசம் மூலியமா போகிறதுன்றது ரைட்டு. ஒரு சாமானிய மனிதன் போய் நாளைக்கு நான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் இதுலேருந்து நான் எப்படி அப்ரோச் பண்ணணும், யார் மூலியமா இதை கொண்டு போகிறது, எனக்கு இது நடக்குமா, சேஃப்டியாங்கிறதுல கொஞ்சம் தெளிவு தேவைப்படுது, வேற ஒன்றும் கிடையாது. ஏங்க இப்ப கேஸ் போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா இல்லையா, அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி அது கூட இல்லையே, அதுதானே பிரச்சனையா இருந்தது. ட்ரிபியூனல் எடுக்கிறதான் கடைசி முடிவா இருந்தது. இன்னைக்கு அது கிடையாது. நீங்க கலெக்டர் கிட்ட போலாம், கோர்ட்டுக்கு போலாம், எல்லாம் போலாம். அதுதான் அதை பண்ணிருக்காங்க. அது வரைக்கும் இதுலயே இல்ல மச்சான், ஒரு நிமிஷம், இதை விட தெளிவா சொல்லணும்னா, இப்போ வக்ஃப் போர்டுக்காரன் உங்க நிலத்தை வந்து திருடிக்கிறான், திருடினவங்கிட்டே நீ போய் அவனுக்கு கோர்ட்லயே போய் நிக்கணும்னா எப்படி உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரும்? இப்போ நான் ஒரு இருக்கேன் ப்ரோ, நான் யாருன்னே தெரியாது, நான் ஒரு கிராமத்துல நான் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, நான் போய் எனக்கு என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் என்ன செய்ய போறேன்னா, என் பத்திரத்தை விற்று ஏதோ ஒரு அமௌண்ட் வரதை வச்சு என் பொண்ணு கல்யாணம் பண்ணலான்னு போய் நிற்கிறேன். அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டியில இது வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க, நீங்க பண்ண முடியாதுன்னா அந்த குடும்பம் எங்க போய் நிற்கும்? இத இந்த ஆதரிக்கிறாங்க பாத்தீங்களா வக்ஃப் போர்டுக்கு, அதாவது இப்ப ஏற்கனவே இருக்க வக்ஃப் போர்டுக்கு அந்த புறம்போக்கு நாய் பூரா யோசிக்கணும், அவனுக்கு என்ன அரசியல்வாதிங்கிற திமிர்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். பனையூர் பங்களாவை நம்ம கிளைம் பண்ண சொல்லிடலாம், அவனை செருப்பு கழட்டி அடிக்கணும் மச்சான், அந்த நாய் வரட்டும். பனையூர் பங்களான்னு சொன்ன உடனே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இது சம்மந்தம் இல்லாத டாபிக் தான், ஒன்று காதில் போட்டு போயிடுறேன். இருமொழி கொள்கையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களாம். பசங்களுக்கெல்லாம் விஜய் வித்யாசிரம்ல இருந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து ஹிந்தி இல்லாட்டி தமிழ் தான் சூஸ் பண்ணணும், ரெண்டுத்துல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தான் சூஸ் பண்ணணும்னு. யாருக்காவது ஆதாரம் வேணும்னாக்கா நான் அனுப்ப தயாராக இருக்கேன், என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, ஸ்கூல்ல இருந்து கொடுத்த ப்ரூஃப். நமக்கு தெரிஞ்ச, நான் எங்க வெளியூர்ல இருக்கேன், நமக்கு தெரிஞ்ச. சிபிஎஸ்சி அப்படி பண்ண முடியாதுங்க, சிபிஎஸ்சி கரிக்குலம் வேற. கிளாஸ் டீச்சர் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க ஐயா, இருக்கு மெசேஜ் இருக்கு ஐயா, 2 சப்ஜெக்ட் தான், ஹிந்தி இல்லாட்டி தமிழ், ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணணும். செகண்ட் லாங்குவேஜா? செகண்ட் லாங்குவேஜ், ஆமா அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜ் அவ்வளோதான், நீ ஹிந்தி இல்லை தமிழ் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அவங்க வந்து 24 hours டைம் கொடுக்குறாங்க. இப்படி இருந்தாக்கா கழுத்தை நரிக்கிற மாதிரி டைம் கொடுத்தா எப்படிங்க ஸ்கூல்? அது விடுங்க அது அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட பசங்க, நம்ம தலைவலி இல்லை, எல்லாத்தையும் பிடிச்சி உழப்ப கூடாது. அது இது அது எல்லா டாபிக் நான் பேசுவேன்ட்டு நம்ம இதையே பேசுவோம். இப்போ புரிஞ்சதா தமிழ் பையன்? நீங்க எடுக்க போறீங்க?
நீ பேசுனதே கேட்கல. நெட்வொர்க்கையும் சரி பண்ண மாட்டேன், மைக்கையும் சரி பண்ண மாட்டேன். போய் சீமான் அண்ணனை கூட்டிட்டு வாங்க, எல்லாரும் சேர்ந்து போராடலாம். இல்ல இப்ப வக்கு ஆல்ரெடி வச்சிருக்கான்ல, அத பூரா புடுங்கிடுவாங்களா என்ன? புடுங்குவாங்களா மாட்டாங்களா? புடுங்கெல்லாம் முடியாதுங்க. நீங்க பேசுறீங்க, புடுங்கெல்லாம் முடியாது. தமிழ் பையன் கேட்கல, நெட்வொர்க் சரி பண்ணுங்க. இல்ல ஆல்ரெடி சட்டவிரோதமா எத்தனை பேர்த்து எடுத்து வச்சிருக்காங்க, அதெல்லாம் இப்ப என்ன கிடைக்குமா? இப்போ ஆல்ரெடி இந்த சட்டத்துல ஒண்ணு சொல்லியிருக்காங்கடா, ஆல்ரெடி கவர்மெண்ட் இடத்த நீ வந்து ஆக்குபை பண்ணியிருந்தா அது வாய்ட் ஆயிடும். சரியா? அந்த ஸ்பாட்டு கவர்மெண்ட் இடத்த கிளைம் பண்ணது எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் இப்ப சிம்பிளா சொல்லணும்னா, யாருகிட்ட டாக்குமெண்ட் இருக்கோ அவங்க யாரு ப்ரூவ் பண்றாங்களோ அவங்களை கூட்டுவாங்க. இதுக்கு முன்னாடி கிளைம் பண்ணது சேர்த்து. இத வக்ஃபு தான் போய் இப்போ வந்து அவன் நிலத்தன் சண்டை போடணும், லீகல் இதை பண்ணணும். சரியா? இப்ப நீ டாக்குமெண்ட் வச்சிருந்தானா அது என் சொத்து. இப்ப என் வீட்டை அவன் கிளைம் பண்றான். கேரளால ஒரு ரிவர் பெட் இடத்த இவனுக்கு விடல. போயிட்டு என்ன பண்ணுவானுங்கன்னா, ஆளுங்களை கூப்பிட்டு போயிட்டு அந்த மதுரா ஏதோ அந்த சமாதி மாதிரி ஒன்று குட்டியா வெட்டுவானுங்க. கேட்டா அங்க ஒரு செயின்ட் புதைச்சிருக்கோம். அது புதைச்சதை பத்தி பேசினா யாரும் அப்போஸ் பண்ண மாட்டாங்களா, பயந்துக்குவாங்க. சமாதி அங்க இருக்குன்னு சொல்லிட்டா விட்டு ஓடிடுவானுங்க. புறம்போக்கு நிலத்தெல்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னா, அப்புறம் அந்த புறம்போக்கு நிலத்த ரெக்கார்டை எப்படி எடுப்பானுங்கன்னா, இவனுங்க ஆளுங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேயே இருப்பானுங்க, அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல. இதெல்லாம் வந்து புறம்போக்கு நிலம் அவனுக்கு நல்லா தெரியும். அதை எடுத்து வச்சுட்டு பெரிய நிலம் எல்லாத்தையுமே ஒரு வெளியே போட்டுருவானுங்க. ஃபர்ஸ்ட்டு வெளியே போட்டால் யாராவது அப்போஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்ப்பானுங்க. அப்போஸ் பண்ணால் அதை அப்படியே விட்டு ஓடிடுவானுங்க. அப்போஸ் பண்ணல அப்படின்னா மெதுவாக அடுத்த வருஷம் 2 வருஷம் உட்காந்து அதை வந்து வக்ஃப் போர்டுன்னு இவனுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க. இங்கே இருக்கிற கவர்மெண்ட்டு ஒரு நிமிஷம் இருக்காங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட் 2 பேருமே முஸ்லீம்ஸை நக்கிட்டு இருப்பானுங்க ஓட்டு. அவங்களும் கேட்க மாட்டானுங்க. இப்படிதான் ஆயிருக்கானுங்க நேகர் கேரளாவில் இவனு எடுத்தது. அதான் மலைப்புறத்துல இப்படிதான் ஏகப்பட்ட இடம், அந்த தர்கா இது எல்லாமே இப்படிதான் பண்ணியிருக்காங்க. இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு எல்லா இடத்துலயும் ஹில் ஸ்டேஷன் நிறைய ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஏன் நம்ம திருப்பரங்குன்றம் தர்காவே என்ன அது 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 அந்த ஸ்ட்ரக்சரா பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும் என்னன்ட்டு. அதை கிளைம் பண்ணி வச்சிருக்காங்க. அது நம்ம லீகல் ப்ராப்ளம் இது வந்து போட முடியாத காரணம் என்னன்னா அது வக்ஃபு கீழே இருக்குது. மலை மேல இருக்கிறது எப்படிங்க வக்ஃப் வந்துச்சு? இதுவே ஃபோர்ஜரி. அதனால தாங்க அவன் நவாஸ் கனி போனா அது வக்ஃப் அதுதான் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி தான். மலை வந்து எப்படி இந்து மலை எப்படி வக்ஃப் போச்சு? அதுதாங்க ஃபுல்லா 420. அது என்ன தெரியுமா? முன்ன ஒரே நிமிஷம் சொல்லிக்கிறேன். அது வந்து திராவிட கட்டடக்கலை. ஒரே நிமிஷம் சொல்லிக்கிறேன். முன்ன பாத்தீங்கன்னா ஓரல் வக்ஃப்னு இருந்துச்சு. அது எப்படின்னா வாயில சொல்லிட்டாலே வக்ஃப், ஒன்ஸ் அ வக்ஃப் ஆல்வேஸ் வக்ஃப்னு ஆயிடும். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ், உங்க ப்ராப்பர்ட்டியே இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது நோட்டீஸ் கூட கொடுக்க தேவையில்லை. வக்ஃப்னு டிக்ளேர் பண்ணிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சது. அதுக்கு மேல நீ கோர்ட்ல போய் பாத்துக்கோ, ட்ரிபியூனல்ல போய் பாத்துக்கிறோம். நான் சொல்றது சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இல்ல கோர்ட் கிடையாது, கோர்ட் கிடையாது. இல்ல கோர்ட் வந்து எப்படின்னா ட்ரிபியூனலுக்கு மேல ஹை கோர்ட் போலாம். ஆனா ஃபர்ஸ்ட் ட்ரிபியூனல் தான் போகணும், டைரக்ட் கோர்ட் போக முடியாது. ட்ரிபியூனல் போயிட்டு அதுக்கு மேல கோர்ட் போக முடியும். ஏங்க கோர்ட்டுக்கு போனாலும் அவங்களாம் தாங்க ஃபைனலு. இல்ல கோர்ட்ல போனாலும் நம்ம தான் சேலஞ்ச் பண்ணோம். இப்போ விஜயோட பனியூர் பங்களாவே வக்ஃப் டிக்ளேர் பண்ணாங்கன்னா விஜய் தான் போய் சேலஞ்ச் பண்ணோம். வக்ஃப் போர்டுல எதுவுமே ப்ரூவ் பண்ண தேவையில்லை, அவங்க ரெக்கார்ட் அவ்வளவுதான். இப்ப வந்து அப்படி பண்ண முடியாது. என்னன்னா இப்போ அவங்க வாய்மொழியில சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சது, அவ்வளவுதான். அந்த ப்ராப்பர்ட்டியே போர்டுக்கு போயிடும், முடிஞ்சது கதை, அவ்வளவுதான். ஓனர்ஷிப்பை வந்து நோட்டீஸ் கூட தேவையில்ல, நோட்டீஸ் கூட கொடுக்க தேவையில்ல. இப்போ விஜயோட பங்களா அவங்க வக்ஃப்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அது நோட்டீஸ் கூட தேவையில்ல. ப்ரூவ் பண்ண வேண்டியது ஓனருடைய இது. ஆமா, ஓனரோட லயபிலிட்டி. இப்போ வந்து அது இல்ல, இப்போ வந்து நோட்டீஸ் கம்பல்சரி கொடுக்கணும். இல்ல டெல்லியில அதுதான் சொல்லியிருக்காங்களே, ஒரு 21 ப்ராப்பர்ட்டி டீநோட்டிஃபை பண்ணிருக்காங்களா இவங்க. அந்த பார்லிமெண்ட்டே கிளைம் பண்றாங்க, பார்லிமெண்ட்டே கிளைம் பண்ணாங்க. இருங்க நான் சொல்ல வர்றது வேற. இப்போ இன்னைக்கு பார்லிமெண்ட்ல டிஸ்க்ளோஸ் பண்ணது என்னன்னா, டெல்லி அந்த 2014 அவங்க கவர்மெண்ட் மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட் வர்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பிஃபோர் 21 ப்ராப்பர்ட்டியை வந்து பிரைம் ப்ராப்பர்ட்டிஸை வந்து வக்ஃபுக்கு வந்து டீநோட்டிஃபை பண்ணிருக்காங்க. இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. அது எது தெரியுமா? அதுல ஒரு முக்கியமான இது, அந்த ரிப்பப்ளிக் டே பரேட் அப்போ பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர்லாம் உட்காந்து ஒரு மேடையில பார்ப்பாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் ரோடு வருது, அந்த மார்ச் ஃபர்ஸ்ட் நடக்குமா அந்த ரோட்ல, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல மக்கள் எல்லாம் உட்காந்துருப்பாங்க தெரியுமா? அங்கதான் அது ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி, அதை வந்து வக்ஃப்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பண்ணிருக்காங்க. எவ்வளவு எச்சத்தனமா டெல்லி எலெக்ஷனை வின் பண்றதுக்காக எவ்வளவு. அப்படி இருந்தும் டெல்லி மக்கள் செருப்பால் அடிச்சாங்க அவங்கள, ஜீரோ ஆக்கி. அதுதான் வேணும் அவனுங்களுக்கு. அதனால அவனுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க?
எலெக்ஷனும் தோத்து போனோம். இப்படி எடுத்து வாரி கொடுக்கறதுக்கு இல்ல வஃப் மூலியமா இவனுக்கு ஏதாவது பைசா வருதா என்னன்னு தெரியல இவனுங்களுக்கு. ஏங்க பைசா வருங்க. நான் ஒரு லேண்ட் சொல்றேன். ஒரு லேண்ட் வந்துட்டு 99 இயர்ஸ் குத்தகை விட்டாங்க. குத்தகை கேட்கல பிரஜ்வல் பேசுறது. பிரஜ்வல் உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு. இல்ல இப்ப நவாஸ் கனி என்ன பண்ணுவாப்ல? அதான் போராட்டம் பண்ணுவாரா? அவன் பாட்டுக்கு பில்ல நம்ம பாட்டுக்கு கொஞ்சம் லேட்டா கொண்டு வந்திருப்போம். இந்த பயக்குள்ள வேற போயிட்டு திருப்பரங்குன்றத்துல உசுப்பேத்தி விட்டு பில்ல கொண்டு வர வச்சுட்டாங்க. அது திருப்பரங்குன்றதுக்கெல்லாம் இது கிடையாது. நீ வந்து அப்படிதான் பேசுறேன். நீங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ரெண்டு சரி ஓகே ஓகே. இல்ல நான் இவனெல்லாம் நீ அந்த அளவுக்கு ராஜ்யசபாலி பாஸ் ஆயிருச்சா? அது இன்னைக்கு ஆயிடும்டா. நைட் வரைக்கும் காத்து நேரு 1 மணி வரைக்கும் முயற்சி நேரு அப்பதான் பிஜேடி பிஜு ஜனதாளுக்கு 7 இருக்கு ராஜ்யசபா. இன்னைக்கு அவர் சொல்லிட்டாரு, உங்க எப்படி தோணுதோ ஓட்டு அளிச்சுக்கணும், அப்படின்னா பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க. அதுதான் டெமோக்ரஸி. ஆக்சுவலா வந்து உங்களுக்கு முடிவெடுக்க தெரியலன்னா, ஒரு பார்ட்டி ஸ்டாண்ட் எடுக்கலன்னா நீங்க இப்படி பண்ணுங்கப்பான்னு சொல்றதுதான் ஆக்சுவலா அது ஒரு நல்ல இதுதான். இந்த தைரியம் கூட அதிமுக கிடையாது. அதிமுக தானுங்க இன்னைக்கு அவர் ஆனந்த் சொன்ன மாதிரி அவங்க பெரிய கட்சின்னு நினைச்சிருக்காங்க. அவங்க க்ளோஸ் ஃபைட்ல முஸ்லீம் ஓட்ஸ் ரொம்ப தேவைன்னு நினைச்சிருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் போது தான் தெரியும். அவங்களுக்கு அங்க இதே கிடையாது, என்ன எம்பிஎஸ்ஏ கிடையாது. இதுல என்னன்னா இந்த லூசுக்கு அனலிஸ்டுங்கெல்லாம் போயிட்டு அவங்க வந்து இருந்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது என்ன இதுல சொல்றாங்கன்னு புரியல. நம்ப வச்சிடறாங்க. சப்பாலஜிஸ்ட் கிடையாது, சப்பாலஜிஸ்ட் இவனுங்கெல்லாம். டயர் பாடிட்ட காசு வாங்கி சப்பிட்டே இருக்கிறானுங்க. ஏங்க இவரு பிரதீப் பந்தாரி கூட இருந்தாருங்க. அவர் பிரதீப் பந்தாரி இல்லைன்னா இவர் யாருன்னே தெரிஞ்சிருக்காதுங்க. ஜேவிசி எல்லாம் புரியுதா? சும்மா தமிழ்நாட்டு எலெக்ஷனை கவர் பண்றான் அதை பண்றான்னு வந்து பிரதீப் பந்தாரி கூட இது பண்ணிக்கிட்டு அப்பயே அவரை கைட்டி விட்டாரு. சும்மா இவரு உக்காந்துக்கிட்டு சரி நம்ம மரியாதை கொடுக்குற நீ ஏதோ பேசுறன்னா நீ ஓவரா பேசக்கூடாதுல்ல. பைட்டிங் டாக்ஸ் இந்த டாக்ஸ் நீ செஃபாலஜிஸ்ட்னா அந்த வேலையை பார்த்துட்டு போ. நீ ஏன் வந்து அரசியல்ல பொலிட்டிக்கல் நரேட்டிவ வந்து இது பண்ற? இப்ப பிஜேடிக்கு அப்புறம் ஒய்எஸ்ஆர்சிபியும் வித்ட்ரா பண்ணிட்டாங்களாமா. சப்போர்ட் பண்றாங்க அவங்க. அப்சைனா சப்போர்ட்டா? அதாவது வந்து after BJD now YSRCP also withdraws opposition to Waqf Amendment Bill, allows MPs to vote at per their conscience. ஓகே. சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு டாடி. அது அங்க படம் எலெக்ஷனுக்கோசம் எல்லா வேலையும் பண்றாங்க. புரியுதா? நீ இதுல டாடி தான் அடிக்க விட்டுருந்தாரு இன்னைக்கு. டாடி தாங்க திமுக சார்பிலையும் ஒரு கேஸ் போட போறாரா. சுப்ரீம் கோர்ட் இது தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் 2 கேஸ் போட போறாங்களா அவங்க. சுப்ரீம் கோர்ட் செருப்பால் அடிச்சுட்டு போயிட்டு இல்ல நீ தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்ஸ் பேயர் மணி எதுக்கு வேஸ்ட் பண்ற? உன்னை யாராவது கேட்டாங்களா? நீ திமுக சார்பில் போய் கேஸ போடு. நீ என்ன மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் பணத்தை யூஸ் பண்ணி நீ செலவு பண்ற? எல்லாமே எலெக்ஷனுக்காக மைனாரிட்டி ஓட்டை ஃபுல்லா வாங்கிக்கணும்னு அவன் எந்த லெவலுக்கு வேணா பண்ணுவான். இப்போ அதுல அந்த கோமாளி விஜய் வேற ஒரு இது அடிக்கிறான். இவனுங்களுக்கு என்ன பண்றது தெரியல. இல்ல விஜய்க்கு என்னன்னா சீரியஸா சில மைனாரிட்டிஸ் நான் பார்த்தேங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்கறாங்க. இல்லங்க விஜய் இது ப்ராப்பர்ட்டி எல்லாம் வக்ஃப் பண்ணிருந்தோம். அப்பதான் அந்த ஆளுக்கு புரிஞ்சிருக்கும். இல்ல விஜய்க்கு முஸ்லிம்ஸே சில பேர் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க. அவன் சொத்து எதனா போட்டிருக்கணும் ப்ரோ போர்ட்ல. அதான் சொல்றாங்க. அவங்க எதனா ஜப்தி பண்ணிருக்கணும். அப்பதான் புரிஞ்சிருக்கும். இதுல என்னன்னா பெனிஃபிஷியரி வந்து எண்டு பெனிஃபிஷியரி வந்து இப்ப செட்டப் பண்ணிருக்கிறதுல எல்லா முஸ்லிம்ஸுக்கும் பயனடையும். 2G சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி அந்த ஒரு இதுக்கு முன்னாடி வந்து ஆல் இந்தியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டு அவன் தான் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவனா இருந்தான். சரியா? இப்போ அவன் தான் என் தலை புரியாம அப்போஸ் பண்ணுங்கிறான். இப்போ அவன் வந்து ஆல் இந்தியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டில் சுன்னி டாமினேஷன் தான் அங்கே.
சரி, அதனாலதான் ஷியா இது ஒண்ணுங்கெல்லாம் குரூப் எல்லாம் வந்து அப்போஸ் பண்றது காரணம். ஏன்னா ஷியாவுக்கு வந்து கிடையாது இந்த மாதிரி. அவன் ஏஎம் ஆல் இந்தியா முஸ்லீம் பஸ்ல போர்டு என்னன்னா அதுதான் வந்து இங்க இதுவா இருக்கும், பவர்ஃபுல் ஒரு இதுவா இருக்கு. ஸோ அவன் தான் ட்ரிபிள் தலாக்குக்கும் அப்போஸ் பண்ணா, அவன் தான் பண்ணான். ஸோ அவனை வந்து இது பண்றதுக்கு தான் இந்த இது சுன்னி செக்ட் இது பண்றது தான். ஆக்சுவலா வந்து நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா யூசிசியே வந்து அந்த டோட்டாலிட்டில இருந்து அதை இப்போ டைல்யூட் ஆகி இதுலயே ட்ரிபிள் தலாக்கு அது இதுன்னு வந்து இதுலயே வந்து பாதி வந்து போல. இன்னும் இப்போ இந்த ரைட்ஸ், இந்த டிவோர்ஸ் அந்த மாதிரி இல்ல மேரேஜ் இது இல்லங்க இன்னும் நிறைய இருக்குங்க. மேரேஜஸ்ல எல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. நான் இருக்குன்னு நான் வந்து சொல்லல. நீங்க ஒண்ணு பிடிச்சா அதே ஆர்கியூமெண்டா சொல்லிட்டாரு. இல்ல சொல்றேன், இது எல்லாம் ஒரு 5% கூட இருக்காது. வராங்கன்னா இப்போ பாருங்க, இதுலயே கொஞ்சம் டைலைட் எல்லாத்தையும் சேர்த்து தானே நம்ம யூசிசில கேட்டு வந்தோம். பட் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஆக்ட் மூலியமாவே தனியா அந்த ஓவரால் பவரை வந்து கொஞ்சம் புடுங்குறாங்க. என்ன நாட்டாம போயிட்டீங்கல்ல? இன்னும் ஏடிஎம்கே இது வரல நியூஸ். இந்த ஓலிமர் நியூஸ் நாய் இருக்கான்ல, அந்த நாய் வேற தலைவரை மாத்திட்டு உள்துறை அமைச்சர் பதவி அவர் கொடுக்க போறாங்கன்னு சொல்லி வேற சொல்லிட்டு இருந்தான். கடுப்பா அவன் அடிச்சு விட்டானா? நீ அதெல்லாம் ஏன்டா இந்த நியூஸ் நேத்துல இருந்து அடிச்சு அவனுக்கு பாட்டுக்கு எழுதிட்டு இருக்கிறானுங்க. இன்னைக்கு வந்து ஒரு போட்டோ புதிய தலைமையை போட்டுக்கிறான். என்ன சொல்றது, அண்ணாமலையே இல்ல, அடுத்த தலைவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல வானதி நயினார் இவங்களா இருக்கிறாங்க. அதுல அண்ணாமலை போட்டோ போடாம அப்படி பண்றாங்களா அவங்க. இவனுங்கெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு நேரத்து புதுசாப்பா, இதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம ஏன் ஃப்ரெஷ்ரேட் ஆகணும்ன்றான். நம்ம ஏன் அது அதை பார்த்து பேனிக் ஆகி நிறைய பேர் உக்காந்துக்கிறாங்க. இந்த மீடியாவை நம்ப கூடாதுன்னு தெரிஞ்சே நம்புறாங்க. என்ன பண்றது? ஆனா இவன் எவ்வளவு ஜாலியா வரான் பாத்தியா, டிஎம்கேக்காரன். கூட்டணி வச்சிட்டாங்கன்னு ஒரு நாள் கலக்கத்தோட இருந்தான். அதுக்கப்புறம் இப்ப அண்ணாமலை எல்லாம் எப்படி சொன்னா வந்து அது எப்படி இருந்தாலும் அவனுக்கு டென்ட் வரணும். நம்மளுடைய ஆப்போசிஷன் ஓட்ஸ்ல அவனுக்கு டென்ட் வந்தா ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்றது அவன் நினைக்கிறான். ஐஎம்எஸ் ஏதாவது ஒரு ஸ்பீக்கரை ஏத்துங்க, அப்பதான் எல்லாரும் பேசுவாங்க. இல்லைன்னா யாரும் பேச மாட்டாங்க பாருங்க. ராரா கிழவன் என்னன்னா ராகுல் தாத்தா. ஆமா, நீங்க ஒரு ஸ்பீக்கரை ஏத்துங்க, எப்படி பேசுறாங்க அப்புறம் நம்ம பேசுறதுக்கு டைம் இருக்காது. இப்ப பாருங்க கேப். ராகுல் தாத்தா அதர் லிஸ்னர்ல உட்காந்து கையடிச்சிட்டு இருக்கான்டா. அவன் வரமாட்டான் போட்ட பையன். அவன் இந்த இன்னொருத்த வருவானே அந்த வெற்றிவேல் ஆதனா, எவனோ அவன் பேரு. அவனே யூஎஸ்ல இருக்கிறானா ராரா? அவன் வந்து யூஎஸ்ல வந்து கக்கூஸ் கழுவுற கான்ட்ராக்ட், அதாவது வந்து தொடச்சு போடுறாங்க. நம்ம ஊர்ல கக்கூஸ் கழுவுற கான்ட்ராக்ட், அவனுக்கு அந்த ஊர்ல வந்து இந்த தொடச்சு போடுற டிஷ்யூ பேப்பர் பொறுக்கிறது. வடிவேல் ஒரு படத்துல இருந்த மாதிரி நீங்க கோத்து விட்டீங்க பாத்தீங்களா ஐஎம்எஸ், எல்லாரும் வந்தானுங்க. ஆனா நான் வந்து பார்த்தேன், இதுங்க வந்து லெவலுக்கு நம்ம போக முடியாது. நான் எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன், எல்லாம் அவனுங்களை மியூட் போட்டுருங்க, அவன் எனக்கு மட்டும்தான் டைம் பாஸ். அதான் மியூட் போட்டேன். அதுக்கப்புறம் அவன் ஒரிஜினல் ஐடி பிளாக் பண்ணிட்டு ஃபேக் ஐடியில் விட்டுருவான். நான் அந்த ஃபேக் ஐடியை பிளாக் பண்ணி விட்டுருவேன். அப்புறம் போய் ஏன்டா பிளாக் பண்ண பண்ணுங்க, அவனை ஒரிஜினல் ஐடியா ஓபன் பண்ண சொல்றாப்ப அப்படியே போயிட்டு இருக்கு டாக்ஸ். ராகுல் தாத்தாவோட டிஎம்ல அப்படி ஜாலியா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கு. தப்பா சொல்லாதீங்க, என்ன பண்றீங்க டிஎம்ல? அவன் ஹோமோசெக்ஸ் தான். அவன் ஹோமோசெக்ஸ் பார்ட்னர் தான் வெற்றிவேல். நடுவுல இந்த இன்டெலெக்சுவல் மாத்தா தொல்லை தாங்க முடியாது. நான் வந்து நானும் ஒரு இன்டெலெக்சுவல், என்கிட்ட பாருங்க இவ்வளவு அரசியல் ஞானம் இருக்கு, எல்லாரும் வாங்கிக்கோங்கன்னு அது குறுக்கலா வருது.
ஆனா வர்றவன் போறவெல்லாம் செருப்பால் அடிக்கிறான். அவனுக்கு ஒரு அதாவது அவனுக்கு சாயங்காலம் வந்து உட்கார்ந்தானுன்னா அவனுக்கு ஒரு 5 பேர் 6 பேர் இருப்பானுங்க. அவனுங்களே இந்த வெளிநாட்டு குருவிகளை வாங்கி மாதிரி மாற்றி மாற்றி ஆகி போட்டுட்டு இந்த வெளிநாட்டு குருவிகள்கிட்ட பிச்சை எடுக்கிறதுக்கு இங்க ஒரு 4 இருக்கும். அந்த 4-5 பேர் இப்படியே சுத்திட்டு இருக்குங்க. இப்ப புதுசா அண்ணாமலை டைட்டில் போட லிஸ்னர் வேற அதிகமாகறாங்களா, அவனுக்கு உற்சாகமா. இந்த டயர் லக்கிகள்லாம் எப்படி யூஎஸ் வரைக்கும் போறாங்கன்னு தெரியலையா? வேற எப்படி இத்தனை காலம் அவனுக்கு ஒரு புடவைக்கு பின்னாடி ஒளிஞ்சுத்தானே அரசியல் பண்ணிட்டானுங்க. அந்த மாதிரி தான் இவங்களும் புடவைக்கு பின்னாடி உட்காந்து யூஎஸ் போயிடுறானுங்க. ஓஹோ, ஒய்ஃபுக்கு H1B1 வீசா கிடைச்சோன்னு இவங்களும் போயிடுறாங்க கூட. ஓகே ஓகே, அப்படித்தான் போறானுங்க இவனுங்க. கக்கூஸ் கலவர வேலைக்கு பின்ன வேற எதுக்கு போறாவ? அவன் பொண்டாட்டிக்கு வேலை எடுத்திருக்கும் போயிருக்கும். அங்க போன அதான் அந்த டிஷ்யூ பேப்பர் பொறுக்கிறதுக்கு இவன் போய் அப்படி உட்காந்துருக்காருங்க. இவனுங்களுக்கு இல்லாம இங்கே அறிவு இருக்குது. இவனுங்கெல்லாம் தற்கொலை பசங்களாச்சு. இல்ல ஃபாரின்ல எல்லாம் டிஷ்யூ பேப்பர் அந்த கிளாசெட்ல போட்டு ஃபிளஷ் பண்ணிடுவாங்களா, அப்புறம் எப்படி டிஷ்யூ பேப்பர் பொறுக்குவான்? கிளாசெட்ல போட்டு ஃபிளஷ் பண்ண மாட்டாங்க ஜானி, அதுக்கு தனியா ஒரு டஸ்ட்பின் வச்சிருப்பாங்க. அந்த டஸ்ட்பின்ல பொறுக்கிறதா இவன் வேலை. வீடு வீடா போய் அந்த டஸ்ட்பின் பொறுக்கிட்டு உடச்சி போட்டதை டஸ்ட்பின்ல போட்டா நாரிடாது. அதான் ஜானி நாரக்கூடாது. நார்றதுக்கு முன்னாடி இவன் போய் எடுத்துட்டு வந்துடணும், பொறுக்கிட்டு வந்துடணும். நாரிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இவன் தீண்டாயவன். இவன் உட்கார வச்சு எல்லாத்தையும் வாயில் திணிச்சிருவானுங்க. அந்த பேப்பர் கம்ப்ளீட், அப்புறம் அவன் திங்கிற மாதிரி ஆகி போயிடும். ஏடா சைக்கிரம் அவனுக்கே நாராசமா இல்ல, அதர்ல உட்காந்து ஜாலியா கேட்டு கையில எடுப்பானா, ரொம்ப கன்றாவியா இருக்கு. கையில எடுப்பானா இல்ல அந்த டஸ்ட்பின்ல வாயில வச்சு எடுப்பானுங்களா? அது அவங்க இல்ல நாய் மாதிரி அவனுக்கு ஒரு பல்லுல கவிட்டே போயிடுவானு டயர்ஸ். ஏன்னா அவனு ஆல்ரெடி டயர் கவி இருந்தானுங்கல்ல, அந்த பழக்கம் இருக்கு. இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடலாம் அவன் இன்னைக்கு வர சொன்னேன். அவன் எங்க பொறுக்கிட்டு இருக்கானோ பொறுக்கிற டைம். அந்த கார்த்தி தீரன்னுங்கிறானே அவர் பயங்கரமா இன்னைக்கு என்னமோ 2 எலெக்ஷன்ல தோத்துட்டாரா. ஏண்டா நீங்க என்னடா பண்ணுகிறீங்க? 13 எலெக்ஷன்ல தோத்துட்டு இருக்கானமா இவன். பெரிய இது இல்லையாமா 2 எலெக்ஷன் தோத்தது இருக்கு. 2 எலெக்ஷன் தோத்தினாலும் மேல ஏத்தி இருக்காரு. இல்ல அதுவும் அவரு அந்த தைரியம் இல்ல. 2 எலெக்ஷன்ல தோத்தாலும் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் எங்க இருந்து எங்க கொண்டு போயிருக்காரு. தவழ்ந்தபடி 13 எலெக்ஷனை தோத்து எங்க இருந்து பர்சன்டேஜ் எங்கடா கொண்டு வந்து நிறுத்திருக்கான். இன்னும் ஒரே எலெக்ஷன் தான், எங்களுக்கு கீழே போயிருவீங்க நீங்க, அதுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு வந்து கால் நிக்கிட்டு இருக்காங்க. தவந்தபடி தைரியம் தான் வேற தொகுதி மாத்தி நிக்க சொல்லுங்க பாக்கலாம். ஜெயிக்க சொல்லுங்க இந்த வாட்டி. அவனை தொகுதி மாதிரி கூட நிக்க வேண்டாம் ஜானி. அவன் ஆம்பளை தானே. அவ இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தான் பாஜக கூட கூட்டல தைரியம் தான் கூட்டணி இல்லாம இல்லை. அவனே மூல கட்சிக்குள் இருக்க மாட்டான். போடா மூடிட்டு வாய் பேசியே தான் வீணா போன நீ எங்களையும் வீணாக்குறியாடான்னு சொல்லி எங்க மாம்ஸ் எல்லாம் சேர்ந்து அடிச்சு பத்தி விட்டுருவாங்க. நல்லாதான் இருக்குது அவனுக்கு அடிக்கிறது. கேட்டு ட்வீட் போட்டுட்டு இருந்திருப்பான் போல. ஏன் ராரான்னு வச்சிருக்கான்? ராரான்னா ஏதாவது இருக்கா? ராரா சரசுக்கு ராரா அப்படின்னு அந்த மொட்டையும் கூப்பிடுவான்ல ஜெயிலுக்குள்ள வானவன். அதே தாண்டா வானவன் தாத்தா. ஓமாதா அவன் ஓமா உள்ளூர் வரும்போது ஓமா பாட்டு இருக்கும். இந்த வெற்றி வேலைக்கு வந்த ராயல் இண்டியன் ஒரு சுத்திட்டு ஃபேக் அடிங்க. அவன் ஒரிஜினல் அடி வெற்றி வேலை. இவன் உள்ளூர் வரும்போது அவனுக்கு இவ குமுஞ்சி காட்டுறவன் தான் இவ. எல்லாரும் ஓமா பார்ட்னர்ஸ் தான். ஆமா, அடிக்கடி டேக் பண்ணி விடுவானே என்னன்னு கேளுங்க புருஷனை கூட்டிட்டு வந்துருவான்னு நினைக்கிறேன் டக்குன்னு. அவன் தனியாவே பேச மாட்டான் பாத்திருக்கியா? உடனே 10 பேர்த்த டேக் பண்ணி கூப்பிட்டுருவான். அது இன்னும் தான் மேட்டர். அதுதான் அவனுக்கு மேட்டர் இல்லங்கிறதுனால அவன் இந்த 10 பேர்த்த கூப்பிட்டு வச்சுக்கிறது. ஆக்சுவலா இவன் எல்லாத்துக்கும் பொண்டாட்டியா இருப்பான்னு வானவில் பொண்டாட்டியா இருப்பான்னு நினைக்கிறேன். பின்ன நீ என்ன உன தாப்புன்னு நினைச்சிட்டு கேட்டே இவன் பாட்டம்ல. அப்படியா? ஆமா, 43 அதர் லிசனர்ல அவனும் ஒருத்தனா இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் மட்டும் இல்ல அவனோட அந்த பார்ட்னர்ஸா இருக்கானுங்க. அவனுக்கு எல்லாருமே அதர் லிசனர்ல தான் இருக்கானுங்க.
மானங்கட்ட ஐயா பயிலுங்க. நாய்ங்கள மியூட் போட்டு விட்டேன். ராரா ஜானி நீங்க சூப்பர் மீம் இருந்தது. சொல்லிட்டு போயா என்ன ஜானி, என்கிட்ட சூப்பர் மீம் இருந்தது, ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம இருந்தேன். இன்னைக்கு தான் கரெக்டா மேட்ச் ஆச்சு, யூஸ் பண்ணிட்டேன். குரூப்ல போட்டு விடுற பாரு. நீங்களே நல்லா விளையாண்டுட்டு இருக்கீங்க, இதுல நான் வேற வரணுமா? நீங்க விளையாடுற வேடிக்கை பாக்கயா? நீங்க விளையாடுறது நாங்க வேடிக்கை பார்த்துருக்கேன். அப்புறம் பாத்துக்கலாம் விடு. விளையாடு, நல்லா விளையாண்டுட்டு இருக்கீங்க, விளையாடு. சரிங்க மாம்ஸ். எப்படி நாட்டாமா நல்லா விளையாடுனாரா இல்லையா? எல்லாருமே நல்லா விளையாண்டுட்டு இருக்கீங்க. நடத்துங்க. அவர் நமக்கெல்லாம் குருங்க. நம்ம எல்லாம் வந்து சின்ன பசங்க. அவர் பழக்கி விட்ட நம்ம எல்லாம் எப்படி ஃபீல் இது பண்றோம், விளையாடுறோங்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காரு. சங்கி கிராக் அப்படித்தானே? அப்படி சொல்லிக்கவே இல்லையே. என்னை விட குரு, எனக்கு குருல நிறைய பேர் இருக்கிறீங்கப்பா. என்னவோ போங்க சங்கி கிராக். எங்களுக்கு மானசீகமா உங்களைத்தான் குருவா. இல்ல நீ சொன்னது நாங்க மானசீகமா உங்களைத்தான் குருவா ஏத்துக்கோ. ஆமா, அது எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. நான் எனக்கு நிறைய பேருங்க குரு இருக்கிறீங்க. ஏன்னா நான் இன்னும் நிறைய கத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இவனுங்களை அடிக்கிறதுக்கு என்னால இதா பேச முடியாது. அந்த விஷயத்துல நீங்க தெளிவா இருக்கிறீங்க. ஆனா சங்கி கிராக், உங்களுக்கு ஒரு பக்கம் அக்சஸ் இருக்கு, நீங்க அங்க போய் உங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாமே, நீங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? போனா ரொம்ப பிரஷர் ஏறிடும் எனக்கு. அந்த இம்பார்ட்டன்ட் அந்த அங்க இல்ல, அந்த இம்பார்ட்டன்ட் இன்டெலெக்சுவல் குரூப் ராத்திரியில உட்காந்து பேசிட்டு போனாங்கல்ல 6 பேரு, வெளிநாட்டு குருவி 3, உள்நாட்டு குருவி 3. அந்த குரூப்ல பெர்ஃபார்ம் பண்ணலாமே. ஆனா அந்த குரூப்ல அவர் நல்ல பேர் வச்சிருக்காரு. அந்த குரூப்ல அத ஸ்பாயில் பண்ணி அப்படி அப்ப நாங்கெல்லாம் கெட்ட பேர் வாங்கிக்கணும். நான் என்ன கெட்ட நல்ல பேர் வச்சிருக்கிறேன்? ஏங்க நாளை பின்ன இங்க கொஞ்சம் யாரும் இல்லைன்னா அந்த பக்கம் போவாரு. அப்போ திட்டிட்டு போனா அது நல்லா இருக்காதுல்ல. எல்லா பக்கத்துலயும் பழக்கம் இருக்கணும். அதான் அவன் பேசுறதெல்லாம் ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டு மகிழ்மாறன் அவன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி திருப்பி கேட்டா ஓடிடுவான். நீங்க மகிழ்மாறன் ஸ்பேஸ் போட்டு இருந்தாப்புல நான் போய் பேசிட்டு இருந்தேன். யாரோ ஒரு இதுல பேசிட்டு இருந்தா திடீர்னு வந்து கட் பண்ணிட்டு போயிட்டான். 2 வாட்டி கட் பண்ணிட்டான். எனக்கு கடுப்பாயிடுச்சு. எதுக்குடா கட் பண்றீங்க, க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னு ஆகி போயிடுச்சு. எதுக்கு நீங்க நான் ஒன்னு சொல்லிட்டா, எதுக்கு நீங்க இங்க போறீங்க? உங்களுக்கு பேசுறதுக்கு 100 இடம் இருக்குது. அந்த எச்ச% போய் பேசி இல்லங்க, நம்ம என்னைக்கோ ஒரு நாள் டைம் கிடைக்கும் போது வரோம். அதனால நம்ம ஸ்பேஸ்லயே நம்மளால பேச முடியல. அது இல்லைங்களா? சரி, ஒரு நாள் அன்னைக்கு இருந்தது. சரி, அப்புறம் தான் அவங்க போட்டாங்க அலமும் போட்ட பிறகு அந்த ஸ்பேஸ் நல்லா போச்சு. ஆமா, அது நல்ல நிறைய லிசனர்ஸ், ஏகப்பட்ட டிஸ்கஷன், ராத்திரி 2 மணி வரைக்கும் போச்சு. பரவாயில்ல. ஒட்டு பாட்டு போட்டுக்கிறானுங்க போல. புதிய தலைமுறை கீழே போய் போட்டுக்கிறான் ஒருத்தன். என்னன்னு திருடர்கள், காத்திருடன், என்னுடைய அந்த காத்திருடன் காடை வச்சுக்கின்னு போட்டுக்கிறானுங்க. இப்போ நான் திட்டிட்டு இருந்தேன்ல, அதனால போட்டுருக்கானுங்க எத்தனை போய். அவ்வளவுதான் அவனுக்கு வீரம். நேற்றுக்கு வாவாக்க ஒரு எச்சத்தனம் பண்ணான். அவன் என்ன பாஸ் பண்ற மாதிரி என் பேரை போட்டு ஒருத்தர் வந்து இது காமிச்சான். அவன் பேரை போட்டு அழுதுட்டான். பாவம் அழுகுறாரு. ஓ, இதை வேற பண்றான். நம்மள பிளாக் பண்ணாம பேரை அது மாதிரி கிரியேட் பண்ணி அதை பிளாக் பண்ணிட்டு அதை போடுறது. என்ன பிளாக் பண்ணிட்டு என்ன எதுக்கு பாத்துட்டு இருக்கான்னு எனக்கு புரியல. அவன் வந்து 2G மேல மட்டும் காதல் இல்ல, அவனுக்கு என் மேலேயும் கொஞ்சம் காதல் இப்ப வருது. முதல்ல ஒரு ஃபெசிலிட்டி இருந்தது, அந்த மாதிரி இருந்ததா பரவாயில்ல. இப்பதான் பிளாக் பண்ணாலும் வியூ பண்ணலாம். ஒண்ணு இவனுங்க எல்லாம் ஒரு ஆளு கிடையாது ஜானி. இவனுக்கு எப்ப பாரு பொம்பளை சேலைக்கு முன்னாடியே ஒழிச்சுட்டு இருக்காரு. அவன் எடப்பாடியில ஜெயலலிதா சேலைக்கு போய் ஒழிச்சிட்டு இவன் இங்க வந்து அந்த லூஸ் லோகமாதான் இருக்குல்ல, அதை கூட்டிட்டு வந்து அது சேலைக்கு தேடி விழுகிறேன். டே அது லூசுதான், அதையாண்டா இங்க கூட்டிட்டு மாதிரி இருக்குது.
அவன் இவன் பியூரிட்டி ரிஜெக்ட் ஒர்க் பில்னு போட்டிருக்கான். 30 பேர் உட்காந்துருக்காருங்க. நம்ம இங்க மேல ஒர்க் பில்னு போட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வேற பேசிட்டு இங்க 86 பேர் இருக்காங்க. ஏங்க பியூரிட்டிக்கு சண்டைங்க, இன்சைடு கான்ஃபிளிக், இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் இருக்குங்க அங்க. அதனால இப்போ அது பேட்ச் பிரிஞ்சிருக்கு. இப்போ அதுலயே பார்த்தா ஃபர்ஸ்ட் மாதிரி யுனைட்டடா இல்லல்ல. பேட்ச் பிரியற அளவுக்கு அவனுக்கு ஆள் இருக்கா? பியூரிட்டி கொஞ்சம் வாய் இது இவ்வளவு நேரம் கடிச்சு துப்பி இருக்க முடியல. அதர்லெஸ்ல உட்காந்து கேட்டு பொங்கி போய் ஸ்பேஸ் போட்டிருப்பான். காங்கிரஸ் கூட்டணின்னு போட்டிருக்கான். தமிழின துரோகி திமுக காங்கிரஸ் கூட்டணி. ஹெட்டுக்கெல்லாம் நல்லா தட்டா போடுவாருங்க. உள்ள அவன் வேற எதுவும் பேசுறதுக்கு அவ்வளவு நம்மளதான் பேசி ஆகுது. இல்லைங்க, விவிகே கிட்ட ரொம்ப இரிட்டேட் ஆகுது. அவன் சிரிப்பான் பாருங்க, அது ஒரு மாதிரி சிரிப்பான். அதுதான் ரொம்ப இரிட்டேட் ஆகுது. ஆர்டிபிஷியல். அவர் நம்ம கலாய்க்கிறாராமா. அவர் வந்து நம்ம வந்து அப்படி சிரிச்சாருன்னா மச்சா சிரிக்காதான்னு சொல்லிடுங்க. ஒரு மாசத்துக்கு சிரிக்க மாட்டான். இல்ல அப்படியே சொல்லக்கூடாது. கரடி மச்சா சிரிக்காதுன்னு சொல்லுங்க. ஒரு மாதிரி அது சிரிக்கிறப்போ ஒரு விடுவான். நான் முதல்ல நம்ம ஸ்பேஸ்ல வந்து பேசிட்டு இருப்பேன்ல. அப்ப இவன் ஏதாவது பேசும்போதோ இல்ல இந்த சிரிக்கும் போதோ நான் நாய் குலைக்கிறப்போ இது வாய்ஸ் போட்டு விட்டுருவேன். கடுப்பாயிருவான். வல்லு 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 நாய் உழைக்கும்ல, அதை போட்டு விட்டுட்டா கடுப்பாயிடும். 2G ப்ரோ கேக்குதுங்களா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ, கேக்குது குபேந்திரன். ப்ரோ நீங்க இப்போ ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்தீங்களா ப்ரோ, அது சம்பந்தப்பட்ட அது ரிலேட்டிவா ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கணும். ஓகேங்களா? இப்போ எப்படி சொல்றதுன்னா, எனக்கு வந்து தாத்தா இருக்காருல ப்ரோ, தாத்தாவை வந்து அவங்க தாத்தாவை வந்து ஒரு இடத்த வந்து ஃபுல்லாவே கோயிலுக்கு எழுதி வச்சுட்டாங்க இப்போ வரைக்குமே. ஆனா வாரிசு எல்லாமே இருக்காங்க, ஆனா இன்ன வரைக்குமே இருக்காங்க. அது எல்லாத்தையுமே கோயிலுக்கு எழுதி வச்சுட்டாங்க. அந்த சொத்தை திரும்பி மீட்க முடியுமா, மீட்க முடியாதா? ஆனா இது யூஸ் பண்றது நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வந்து ஒரு 3 ஜெனரேஷனுக்கு முன்னாடி எழுதி வச்சது இப்ப மாத்த முடியுமான்னு ஒரு கேள்விதான் கேட்கலாம்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் உண்மையாலுமே பத்திரத்துல எழுதி வச்சிட்டீங்கன்னா மாத்த முடியாது. ரெண்டாவது வந்து எழுதி கொடுத்த கோயில் சொத்தை யூஸ் பண்றது கொலை நாசத்துக்கு சமம். யூஸ் பண்ணக்கூடாது. அது முடிச்சிட்டீங்களா? இல்லங்க ப்ரோ, எப்படி சொல்றது, அந்த காலத்துல ஒரு அட்டை இதுல மாதிரி எழுதி கொடுத்திருப்பாங்களா, அந்த ஒரு ஷீட் இது மாதிரி இருக்குல்ல ப்ரோ, பத்திரம்லாம் இல்ல. அந்த இல்ல ப்ரோ, இப்போ உங்க அப்பா உங்க தாத்தா இருக்காரு, அவரு சொத்து உங்க அப்பா வந்து எழுதி வச்சிருந்தா அதுதான் நீங்க டிஸ்பியூட் பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்போ அந்த உங்களுடைய பரம்பரை சொத்தை பரம்பரையா அனுபவிச்சுட்டு இப்ப நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா நீங்க யாருக்காவது எழுதி வச்சாதான் அது டிஸ்பியூட் வருமே தவிர, நீங்க வந்து இப்போ நான் வந்து சம்பாதிச்சிட்டேன், இந்த சொத்தை நான் வந்து யாருக்கு வேணா கிரையம் பண்ணி கொடுக்கலாம். அதுல நீங்க எதுவுமே டிஸ்பியூட் பண்ணவே முடியாது. நீங்க பரம்பரையா வரவங்க ஏதாவது இது பண்ணா மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ அது அவருக்கு எழுதி வச்சது தான் ப்ரோ. அதுவும் கோயில் நிலத்தெல்லாம் நீங்க திருப்பி எடுக்கிறது அது ரொம்ப இம்பாசிபிள். சரிங்க ப்ரோ, அதாவது தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன் ப்ரோ. இதுக்கு முன்னாடி 3 ஷேர் இருந்துச்சு. ஒருத்தவங்கள்ட்ட வாரிசே இல்லைன்றதெல்லாம் இப்ப 2 பேர் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இடத்துல பயிர் போட்டு மாங்காய் மரமோ தென்னை மரமோ போட்டு யூஸ் பண்றாங்க. ஆனா எது விக்கலாம் முடியல, பங்காளிகளுக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் இல்லைன்னா அதை வேணா நீங்க வந்து எந்த டாக்குமெண்ட்டும் ப்ரூஃப் இல்லை, ஆனா பட் கோயில் வந்து வாயில சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அங்க வந்து நீங்க வேணா உங்க தாத்தாவுடைய அந்த ஓனர்ஷிப் லாஜிக்கலி ஒரு நிமிஷம், லாஜிக்கலி தப்பு. எழுதி கொடுத்துட்டாரு இல்ல சொல்லிட்டாரு அப்படின்னா கோயிலுக்கு கொடுத்தாச்சுன்னா அது கோயிலுக்கு தான். நீங்க அனுபவிக்கிறது தப்பு. ஆக்கலாம் கோயில் சொத்தை அனுபவிக்க கூடாது. இல்ல ப்ரோ, அவரே ரெக்கார்ட்ல என்ன பண்ணிருக்காருன்னா, அவரே எழுதி வச்சிருக்கிறது என்ன, அந்த பட்ட ஷீட்ல வந்து என்ன எழுதி இருக்காருன்னா, என் வாரிசு இருக்கிற வரைக்கும் அந்த சொத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம், யாரும் விற்கவோ கொல்லவோ எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இதுதான். அப்போ அது அவங்களதான் கோயிலு தான். நீங்க யூஸ் தான் பண்ணி எப்படி வருஷம் குத்தா கட்டிட்டு இருக்கீங்களா எப்படி? இல்ல ப்ரோ, ஒரு குடும்பத்துல வந்து யூஸ் பண்றாங்க, அவங்க தென்னந்தோப்பு வச்சுட்டு மாங்காவும் ரெண்டுமே யூஸ் பண்றாங்க. ஆனா ஒரு குடும்பத்துல எதுவுமே இல்ல, அப்படியே கரம்பு கடை விட்டுட்டாங்க. இல்ல ப்ரோ, இது கொடுக்கறதே பெரிய பெனிஃபிட்.
இல்ல ப்ரோ, அது ரொம்ப பெரிய கோயிலா இல்ல, சும்மா சின்னதா. இப்போ ஊர்ல ஒரு கோயில் இருக்குன்னா, சின்ன கோயிலா இருக்குன்னா அந்த பேரை வச்சு அன்னைக்கு எழுதி வச்சுட்டாங்க. இல்ல ப்ரோ, அது நீங்க கோயிலுக்கு செய்ய ஆரம்பிங்க. ஆக்சுவலா எங்க ஊர்லயும் ஒருத்தர் அப்படிதான் கோயிலுக்கு கொடுத்துட்டு மார்க்கெட் வேல்யூ ஏறணும்னே எடுத்து வேற ஆளுக்கு கொடுத்துட்டாரு. அவங்க பசங்க எல்லாத்துக்கும் குடும்பமே இல்லாம போயிடுச்சு. ஐயோ. ப்ரோ கோயில் எல்லாம் குடும்பம் சின்ன கோயில் தான். சொல்றது கோயில் எல்லாம் சின்ன கோயில் தான் ப்ரோ. ஆனா வக்போர்டு பெருசு. இல்ல ப்ரோ, நிறைய லேண்ட் ப்ரோ இன்னைக்கு அது கோடி கணக்குல போகுது. ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாம் யூஸும் பண்ண முடியல. அது என்ன சொல்றீங்க? அது வந்து அறநிலைத்துறை கீழே வர்ற கோயிலா? இல்ல இல்ல இல்ல, அது அவங்க ஊர்ல சின்ன கோயிலுங்க. அதெல்லாம் அறநிலைத்துறையில அப்படின்னா வராது. நீங்க பட்டா எடுங்க ப்ரோ. பட்டால வந்து யார் பேர் வருது, கோயில்னா அந்த ஜி மாதிரி ஒரு இது வரும், அது பாருங்க. பட்டால வந்து சப்போஸ் உங்க தாத்தா அவங்க இறந்துட்டாங்களா? அவங்களாம் இறந்துட்டாங்க ப்ரோ. அவங்க பையனே இறந்துட்டாங்க. இப்ப பேர பசங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. ஒரு பேர பசங்க 2 பேர் இருக்காங்க. அந்தாண்ட குடும்பத்திலயுமே அவங்க வந்து இருக்காங்க. அவங்க ஊர்லயே ஒரு கோயில் இருக்கு. அவங்க அதான் எல்லாம் பங்காளிங்க சொந்தக்காரங்க அந்த ஒரு கோயில் எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களும் இது வரைக்கும் யாரும் கேட்கல. இதுவே வெளியே கோயிலா தான் எல்லாம் கேட்டு இருப்பாங்க. நீங்க அனுபவிக்கிறீங்க, அவ்வளவுதான். நீங்க சிட்டா, பட்டா சிட்டா அது வந்து ஆன்லைன்ல இருக்கும், எடுங்க. உங்க தோட்டத்தோட பட்டா நம்பர் போட்டு அதுல வந்து கூட்டு பட்டாவா இருந்தா சரி, இல்ல தனி பட்டாவா இருந்தாலும் சரி, அந்த நேம்லாம் வரும். அத வந்து தாத்தா நம்பரோ இல்ல அவங்களோட பசங்க நம்பரோ இல்ல இப்ப பேரோ இல்ல இப்ப அனுபவிக்கிறவங்க பேரோ வந்துச்சுன்னா, அவர் வந்து சும்மா வாய்மொழியாவோ இல்ல பட்டை வழியாவோ கொடுத்திருக்காரு, அது வந்து பதிவு பெறல, லீகலா ரெஜிஸ்டர் ஆகலின்னு அர்த்தம். அப்பனா வந்து நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வேணும்னாலும் நீங்க அதை வந்து ரெஜிஸ்டர்லாம் பண்ணிக்கலாம். நான் சொல்றது லீகலி சொல்றேன், சட்டப்படி. இப்ப சப்போஸ் பட்டே வந்து கோயிலுக்கு சொந்தம் அப்படின்னு வந்து அப்டேட் ஆயிடுச்சுன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அதை. சரிங்க ப்ரோ. இப்ப எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னீங்க, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அந்த பட்டா இல்லைன்னா வந்து அது யாரு அனுபவிக்கிறாங்களோ அவங்க கிட்ட வந்து அந்த இடத்தோட சர்வே நம்பர் இருக்கும். சரிங்க. சர்வே நம்பர் இவரே வச்சிருப்பாரு. அத வச்சு லோக்கல்ல வந்து மளிகை இது இருக்குல்ல, லோக்கல் வெப்சைட் ஈஸி போட்டு பாக்குறதா? இல்ல தேவை ஈஸி வந்து ஆன்லைன்லயே பார்க்கலாம். இப்ப கூட பார்க்கலாம். நம்பர் இருந்தா போதும். உங்களுக்கு தெரியலனா நீங்க லோக்கல் ரேஷன் கடை நிறைய போட்டு போட்டு கொடுத்துருவாங்க. ரெஜிஸ்டர் ஆபீஸ் பக்கத்துல போனா நிறைய சென்டர் இருக்கும். அதுல நீங்க போய் பாத்துக்கோங்க. ஆனா அவர் எழுதி பேப்பர்ல எழுதி வச்சிருக்காரு. ஆனா பட் அந்த டாக்குமெண்ட் வந்து இருக்கு, நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணல. ஆனா அவங்க கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னா கூட அவங்க டிஸ்பியூட் பண்ணலாம். இப்போ எழுதி கொடுத்த டாக்குமெண்ட் ஒன்று இருக்கும்ல, அந்த டாக்குமெண்ட் யாருக்கிட்டையாவது இருக்குன்னா, அவர் கைப்பட எழுதி கொடுத்த டாக்குமெண்ட் இருக்குன்னா, ஆனா ரெஜிஸ்டர் பண்ணலனாலும் அந்த டாக்குமெண்ட் வச்சு அவங்க கிளைம் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, எப்படின்னு பாருங்க. அது எனக்கு தெரிஞ்ச உங்க ஊர் கோயில்னா நீங்க உங்களுக்குள்ளேயே அதை இது பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். சரி சரிங்க. அதான் ப்ரோ, பட்டால அப்டேட் ஆகலைன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பெருசா வந்து டிஸ்பியூட் பண்றதுக்கு சான்ஸ் இல்ல. சரிங்க ப்ரோ. இப்போ வந்து ஆக்சுவலா பட்டா சர்வே நம்பர் எடுத்து ஈஸி போட்டு பாருங்க ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆபீஸ் இருக்கும்ல, அங்க பக்கத்துலயே ஈஸி சென்டர் நிறைய இருக்கும், அங்க கொடுத்து பாருங்க. கூட்டுறவு வங்கி அந்த ரேஷன் கடையோட சேர்ந்து கூட்டுறவு வங்கி இருக்கும். இல்ல குழப்பாதீங்க, ஜி ஒரு நிமிஷம் குழப்பாதீங்க, அதெல்லாம் தேவையில்ல. உங்ககிட்ட அந்த பழைய பத்திரம் இருக்குல்ல இருக்கு ப்ரோ, சொல்லுங்க. அதுல வந்து சர்வே நம்பர் இருக்கும். இப்பவே நீங்க ஆன்லைன்ல பட்டா செக் பண்றது, பட்டா ஆன்லைன் தமிழ்நாடுன்னு போட்டீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட் வரும். அதுல வந்து டிஸ்ட்ரிக்ட், ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட், அப்படியே நீங்க அந்த தாலுகா கீழே உங்க கிராமம், அந்த கிராமத்துக்கு கீழே அந்த சர்வே நம்பர் செக் வரும், டிராப் டவுன். அதை செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க அந்த இப்ப இருக்கிற லேண்ட் ஷேப் அதுல இருக்கு, அதை வச்சு நீங்க கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கிடந்தா அப்படின்ட்டு. அதுல யாரு பேர்ல உரிமையாளர் பேர் என்ன அதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம், அவ்வளவுதான். இப்ப அது கோயிலுக்குன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஜீல ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன். கோயிலுக்குன்னா ஜீனு போட்டிருக்கோம். அந்த இதை முடிச்சுட்டு அந்த சர்வே நம்பர் -G வரும்னு நினைக்கிறேன். அதுல வந்து அப்படி இருந்துச்சுன்னா பட்டா மாறிடுச்சுன்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா இன்னமே வந்து உங்க பேர்ல இருக்குன்னு அர்த்தம். அதனால சிம்பிள். இதை போய் நீங்க இது ஒரு வழி. இன்னொரு வழி வந்து உங்க மணி யாரெல்லாம் போய் காசு கொடுத்து செக் பண்றது, அதெல்லாம் போன வெளியாளுக்கு தெரிஞ்சிடும் யார் பேர்ல இருக்குன்ட்டு. அந்த ப்ராப்ளம் எல்லாம் போவேணாம்.
டைரக்டா ஆன்லைன்ல செக் பண்ணுங்க. ஏன்னா இது அதிகமா பப்ளிசிட்டி கிடைக்க அதிக பேர் அதை வந்து செக் பண்ணுவானுங்க. அதான் சொன்னேன். அதனால இது காலையில வச்ச மாதிரி செக் பண்ணலாம். பட் ஐடியலி அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னா தர்மப்படி நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. பண்ணலாம், பட் அவர் எழுதி இருக்கிறதே நான் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா கோயிலுக்கு தான் உரிமம்னா அது பிரச்சனை இல்லை. யூஸ் பண்ணுவேன். இல்ல ப்ரோ, அவரு சொல்லி வச்சு என்ன அவரு சொல்லி இருக்கிறதே என்ன இருக்குன்னா, அந்த அந்த ஷீட்ல அந்த தகர ஷீட் மாதிரி இருக்குல்ல ப்ரோ, அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாரிசு இருக்கிற வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கங்க, வேற யாரும் விற்கவோ கொள்ளவோ இது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் எழுதி வச்சுதான் அன்னைக்கு அப்படி எழுதி வச்சிருக்காரு. செம்பு பட்டயம். சரிங்க ப்ரோ, நான் செக் பண்றேன் ப்ரோ, செக் பண்ணிட்டு கண்டிப்பா பாக்குறேன். பிரச்சனை என்ன ஒரு 50-60 ஏக்கரா இருக்குமா ப்ரோ? அவ்வளோலாம் ப்ரோ எனக்கு கரெக்டான இதெல்லாம் தெரியாது ப்ரோ. எங்க பெரியமா வீட்டுல சர்வே நம்பர் வச்சு செக் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும் பர்ஃபெக்ட்டா. சரிங்க ப்ரோ. அது பெரியமா வீடு ப்ரோ, அவங்களது சொத்து, அவங்களும் ரொம்ப நாளா ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரோ. அதான் சரி கேட்கலாம். செக் பண்ணி பாருங்க, இதை வெளியே பேசாதீங்க அதிகமா உங்க குரூப்ல. ஓகே ப்ரோ, சரிங்க ப்ரோ, நான் செக் பண்ணி பாக்குறேன். தேங்க்ஸ் ப்ரோ டூஜி ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ சந்தோஷ் ப்ரோ, ஜானி ப்ரோ தேங்க்ஸ். சரி, நானும் கிளம்புறேன். பை. ஐஎம்எஸ்னா இங்க எனக்கு டவர் இல்லாம போக போகுது கொஞ்சம். சொல்லுப்பா. சரிப்பா, முடிஞ்சதுன்னா நான் க்ளோஸ் பண்ணப்பா. இல்ல க்ளோஸ் பண்ணலான்னு பாக்குறேன். நாளைக்கு யாரும் பேசுறது இல்லைன்னா. யாருக்காவது கொடுத்து பேசுறேன். ஓகே, எனக்கு ஒண்ணும் இல்லை, யாரோ ஒருத்தங்க உங்களுக்கே தரேன். நான் ஒரு 10 நிமிஷம் நான் கீழே இறங்கிக்கிட்டுமாண்ணா? கீழே இறங்கி பாருங்கப்பா. இப்ப இத்தனை பேர் இருக்கீங்க, இத்தனை பேர் இருந்துமா பாண்டி சார் இருக்காரு. விவாதத்துக்கு ஆள் தேடுறோம். பாண்டி சாருக்கு ஒரு கோர்ஸ் கொடுத்தாச்சு. போர் அடிச்சதுன்னா யாராச்சும் ரிலேவர் பண்ணுங்கப்பா. இந்த விவிகே ஸ்பேஸ எப்படி நம்ம சொல்லித்தான் கதறிட்டு இருப்பான். சுப்பு வர்றாரு மேல. அந்த திருச்சியில நேரு ஒண்ணு கட்டினார்ல, கலைஞர் அறிவாலயமா அண்ணா அறிவாலயமா ஒண்ணு, கலைஞர் அரங்கம் நினைக்கிறேன். அது வகுப்பு வார்டுல தான் இருக்குன்னு ஏற்கனவே கேஸ் போட்டாங்க. டாடிக்கு தெரியுமா அதெல்லாம்? அது கட்டுற போதே தெரியும். பாதிக்கு மேல வக் போர்டு இடத்துல அவங்க கட்டினானுங்க. வக் போர்டு அதுக்கு ஒத்துழைக்கவும் செஞ்சுது. அப்போ எங்க கேஸ் போட்டானுங்க? ஏடிஎம்கே பீரியட்ல ஏதோ கேஸ் போட்டானுங்க. ஆனா அதுக்கப்புறம் அது வித்ட்ரா பண்ணிட்டானுங்க. அப்படியா? இல்ல இடையில இப்ப யாராவது ஒரு ஜெயலலிதா வந்து நிலாபதற்கு சட்டம்னு கொண்டு வந்துட்டு அவனுக்கு அந்த டைம் முடிஞ்சுதான். அதாவது 2006 to 2011 பீரியட்ல கட்டினது அந்த அறிவாலயம். ஆமா ஆமா, கலைஞர் அறிவாலயம். சென்னையில் இருக்கிறது அண்ணா அறிவாலயம், திருச்சியில் இருக்கிறது கலைஞர் அறிவாலயம் சொல்லி பயங்கர அட்வர்டைஸ்மெண்ட் தான் பண்ணி கட்டினாங்க. அப்பவே பஞ்சாயத்து ஆச்சு. ஆட்சி மாறி வக் போர்டை வச்சு கேஸ் போட வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காடுங்க. அனைவரும் இப்ப வித்ட்ரா பண்ணிருப்பானுங்க. முரசொலி மூலப்பத்திரம் கிடைச்சிருமா? கடல்லே இல்லையா? கட்டடம் மட்டும் கரையில இருக்கு. ஆனா அந்த கதை கேட்டீங்கன்னா அந்த இவரு என்னது, அந்த ஒரு எழுத்தாளர் பிரபாகரனா, அவரு ஒரு வாட்டி சொன்னாரு. அப்புறம் வந்து அந்த நேதாஜி டிவி அவரு ஒரு வாட்டி சொன்னாரு. அந்த கதையெல்லாம் கேட்டீங்கன்னா, அந்த இடமான கதையெல்லாம் ஐயோ.
சுனாமிலேயே ஸ்விம்மிங் அடிச்ச மாதிரி தான். அது அந்த கதை வந்து இதல்ல, அந்த கதை வந்து ராஜாத்தி அம்மா சிஐடி வீடு, காலனியா? சிஐடி காலனி சிஐடி வீடு. காலனி. வாட்ச்மேனை கொடுத்து இது வாங்கின எப்படின்னா வாட்ச்மேனை இது கொடுத்து வந்து ஒரு மாமியார் வந்து கடனா காசை வந்து வாட்ச்மேனை கொடுத்து வாட்ச்மேன் இடத்த வாங்கி அதுக்கப்புறம் வாட்ச்மேன் வந்து அதை வந்து தானமா பத்த இது கொடுத்து இந்த இவங்க மாமியார் வந்து கட்டி மகளுக்கு வந்து இதா கொடுத்தது. அப்படி வந்து தானமா கொடுத்தது. இப்படி எல்லாம் முரசொலியே வந்து ஏகத்தனம் பண்ணுமா ஒரு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இது வச்சிருக்கான். ஹாஸ்டல் தான் சொல்லுவாங்க. முரசொலி இருக்கிறது ஒரு ஆதி திராவிட நலத்துறையை சேர்ந்த ஹாஸ்டல், எஸ்சி எஸ்டி உள்ள ஹாஸ்டல், பசங்க ஹாஸ்டல், ஹாஸ்டல் வித் கிரவுண்ட். அது எல்லாத்தையும் திருடி விட்டு மெரினாவிலேயே ஒரு கொஞ்சம் திருப்பிட்டாங்க.